Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா 12th physics first chapter electrostaticல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்றது தான் never stop learning because life is never stop teaching. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா calculate ப்ராப்ளம் நம்பர் 17. ஓகே, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல 17th ப்ராப்ளம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ calculate the electric flux through the rectangle of sides 5 cm and 10 cm kept in the region of uniform electric field. அப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் அல்லது அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேன் அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பிளேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன, இதுதான் கொஸ்டின். ஸோ அட் த சேம் டைம் நமக்கு தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. த ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. இஃப் தீட்டா பிகம்ஸ் 0, வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்? இதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட கான்செப்ட் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா சும்மா ஒரு சின்ன ரீகால் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா புரியும்ல. ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எனக்கு கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட மேக்னிடியூட் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த சைஸ் லென்த் எல்லாமே சேமா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த ரெக்டாங்குலர் காயில் விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த டஸ்டரை கன்சிடர் பண்றேன். ஸோ இப்போ இந்த டஸ்டரை நான் இப்படி வைக்கிறேன். ஸோ இப்படி வைக்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, இந்த சைடு வியூ மட்டும் தெரியும். ஸோ அதனால நான் இது இப்படி வரைஞ்சிக்கிறேன் சிம்பிளா. ஸோ இந்த மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள போகுதான்னு கேட்டா கண்டிப்பா உள்ள போகுதுன்னு சொல்லுவீங்க. எத்தனை போகுது? 1 2 3 4 5 லைன் உள்ள போகுது. கரெக்டா? ஸோ 5 லைன் எனக்கு உள்ள போகுது. ஸோ இதுவே நான் இப்படி வச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு கரெக்டா இந்த ஏரியாவே நான் அதே ஹரிசாண்டல் டைரக்ஷன்லயே வச்சேன் அப்படின்னா எனக்கு இப்படி இருக்கும். கரெக்டா? அதாவது இந்த பிளேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல எனக்கு ஏதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுதுன்னு கேட்டா இல்ல. ஸோ இப்போ இது 0. ஸோ இதுவே நான் இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ளைண்ட் மீன்ஸ் சாய்வா பிளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ இதுல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுதுன்னு கேட்டா கண்டிப்பா பாஸ் ஆகும். கரெக்டா? ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி கிராஸா இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் கிராஸா இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா நார்மல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். இதை நம்ம அதிலே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் இப்படி இருக்கும், இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் இப்படி இருக்கும், இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் கொஞ்சம் சாஞ்சு இருக்கனால ஸோ இப்படி இருக்கும். கரெக்டா? விச் இஸ் இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா என் கேப் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிப்போம். என் கேப். ஓகே, இப்போ நீங்களே சொல்லுங்க, நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நல்லா பாருங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த பிளேன் எனக்கு 90 டிகிரி. கரெக்டா? எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த பிளேன் 90 டிகிரி. ஆனா அதே மாதிரி இந்த நார்மலுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு பாருங்க, இந்த லைனுக்கும் இந்த நார்மலுக்கும் இடையான ஆங்கிள் 0. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 90 டிகிரி அழிச்சிடலாம். இப்போ இந்த நார்மல் இருக்குல்ல, ஸோ இந்த நார்மலுக்கும் எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுக்கும் இடையான ஆங்கிள் 0. கரெக்டா? ஸோ இப்போ 0 டிகிரி. இங்க பாருங்க, எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த நார்மலுக்குமான ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி. உங்களுக்கு புரியும். ஸோ இங்க இட் மேக்ஸ் சம் ஆங்கிள். இது என்ன ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம தீட்டானே கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க நீங்க பார்க்கும்போது இது ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டு காம்போனண்டா இந்த பாயிண்ட பிடிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் அதுல இருக்கட்டும். ஸோ வெர்டிகல் இப்படி இருக்கும். கரெக்டா? ஸோ எப்பயுமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலாவே பார்த்துடலாமே. ஸோ phi E ஈக்குவல் டு E வெக்டர் டாட் A வெக்டர். ஸோ அப்போ வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப், கரெக்டா? ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் அப்படி சொல்லலாம். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா அது ஒரு ஸ்கேலர் ப்ராடக்ட். கரெக்டா? ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் எப்பயுமே நமக்கு என்ன சொல்லுவோம்? காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ இதை EA காஸ் தீட்டா. ஸோ அதனால இங்க எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் நம்ம தீட்டா எடுத்தோம்ல, இந்த தீட்டா இத நம்ம எப்பயுமே காஸ் தீட்டான்னு தான் சொல்லணும். ஓகேயா? ஸோ ஏன் சைன் போட்டா கரெக்டா இருக்குமா? கண்டிஷனுக்கு தப்பா இருக்கும் சைன் நீங்க போட்டீங்கன்னா. நல்லா பாருங்க, இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த வெக்டர் நார்மலுக்கும் இடையான ஆங்கிள் 0 டிகிரி சொன்னேன். அப்போ காஸ் 0 டிகிரி எனக்கு என்னது? காஸ் 0 எப்பயுமே 1 தானே.
ஸோ அப்போ மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் உள்ள போகுதா 0 டிகிரியில். இப்போ இதே நீங்கள் சைனை போட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வரும், 0 ஆகிடும். அப்படியா இருக்கு இந்த பிளேனுக்குள்ள எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுமே போகல, அப்படிதானே அதுக்கு மீனிங். அப்படியா இருக்குங்க? இல்லை இல்லை. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கிராஸ் ஆகுது. ஸோ இப்போ கிராஸ் ஆகுதுன்னா எனக்கு இந்த நார்மலில் தான் பார்க்கணும். இந்த நார்மலுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்குமான ஆங்கிள் 0 டிகிரி. அப்படி 0 டிகிரியா இருந்ததுன்னா நான் cos 0 போட்டோம்னா எனக்கு மேக்ஸிமம். cos 0 1. இதுவே cos 90 டிகிரி பாருங்க, cos 90 டிகிரி எனக்கு 0. கரெக்டா? இதுல எனக்கு எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுமே போல, 0ன்னு சொல்லியிருந்தேன். இதுல மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு இந்த நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்குமான ஆங்கிள் 90 டிகிரியா இருந்தது அப்படின்னா எனக்கு மினிமம். ஸோ இதை நீங்க sin 90 டிகிரி போட்டீங்க அப்படின்னா 1ன்னு வரும். அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த ஏரியால போகுதா? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி அது 1 வரும்? 1னா மேக்ஸிமம் தானே. அப்போ சைன் கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அப்படியே சொல்லலாம். இல்ல எனக்கு இந்த வெர்டிகல் காம்பனன்ட் சைன்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நல்லுன்னு சொல்லலாம். இல்லையா? டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர் cos θ. ஸோ அதனால நம்ம cos θ எடுத்துருக்கோம்னு சொல்லலாம். நீ cos θ வச்சு இந்த கண்டிஷன் போட்டுனா ஈஸியா கான்செப்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே. ஸோ இப்போ உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோலையும் இதே தான் நான் நடத்தியிருப்பேன். இதுல கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்க பாருங்க நமக்கு தீட்டா இருக்கு, நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகுது. ஸோ இப்போ இதோட நார்மல் எனக்கு இப்படி இருக்கும். ஸோ அப்போ இதுக்கும் இந்த நார்மலுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள், ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் படி போட்டோம் அப்படின்னா பாருங்க, ஈயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 100. கரெக்டா? ஈயோட வேல்யூ என்னது? 100. அப்புறம் நமக்கு என்ன கொடுத்து ஏரியா 2 கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அப்போ இன்டூ 5 × 10⁻⁻2 வரும். அதே மாதிரி வச்சிடலாம். ஸோ இங்க 10 × 10⁻⁻2 வரும். ஏன் அப்படின்னா மீட்டர். கரெக்டா? நம்ம சென்டிமீட்டர்ல பார்க்கலாம், மீட்டரை பார்த்துருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்போ cos θ, தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ cos 60 டிகிரி, cos θ அதாவது cos 60 டிகிரின்னு எழுதிடலாமே. எனக்கு அதோட வேல்யூ எப்பயுமே 1/2 தான். அப்போ இதை அங்க எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 1/2 வரும். ஸோ 10⁻⁻2 10⁻⁻2 10⁻⁻4 ஆயிடும். இங்க 1 2s are 2, 50 2s are 100 அப்படி போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்க 50 × 5 215 வருமா? கரெக்ட். 10⁻⁻2 10⁻⁻2 10⁻⁻4 ஆகும். கரெக்டா? இது ரெண்டும் 10 -4 ஆகும். 10⁻1 வேற இருக்கு. அப்போ இந்த -4ல இருந்து +1 போயிடுச்சு அப்படின்னா 10⁻−3 ஆயிடும். கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன், பொறுமையா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இங்க 215 × 10⁻−3 இது எப்படி சால்வ் பண்ணலாம்? உள்ள 3 டெசிமல் தள்ளி 1 2 3, அப்போ 0.25 அடிக்கணும். எழுதலாமா? அப்போ இந்த 0.25 அப்படின்றது எனக்கு உள்ள போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ. எப்போ? when θ = 60 டிகிரியில் இருக்கும்போது. கான்செப்ட் புரியும். ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு 60 டிகிரியில் இருக்கும்போது எனக்கு இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள போகுது, விச் மீன்ஸ் அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டோட்டல் டென்சிட்டி எனக்கு இவ்வளோ உள்ள போகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இதோட யூனிட் எப்படி இருக்கலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் கூலும் பெர் மீட்டர் அப்படி எழுதிக்கோங்க. ஏரியா அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்? மீட்டர் × மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்டுன்னு எழுதணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது இஃப் θ = 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ இதை 0ல மாற்றணும் அப்படின்னா என்ன மாறும்? cos 0 நமக்கு 1. கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல இது எதுவுமே மாறாது. இன்னைக்கு இந்த இடத்துல 1 மட்டும் தான் மாறும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல 1 போட்டோம் அப்படின்னா இதே தான் வரும்ல. ஸோ அப்படியே 10⁻⁻3 தான் வரும், கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 500 வரும், 250க்கு பதில் என்ன வரும்? 500. கரெக்டா? நம்ம பார்த்துட்டு இருக்குது θ = 60 முடிச்சுட்டோம். இப்போ θ = 0 டிகிரி, which means cos = 0. cos 0 தான் எனக்கு மேக்ஸிமம். எனக்கு பாருங்க, மேக்ஸிமம்னா என்ன? எனக்கு இந்த நார்மலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். இதுக்கும் இதுக்குமான ஆங்கிள், ஸோ ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் எனக்கு 0 டிகிரி. ஸோ இப்போ cos 0 டிகிரி அப்படின்னா 1. ஆமா தானே? மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள போகுதுல, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ இங்க பாருங்க, அப்போ அங்கே 1/2 வராது, 1 தான் வரும். அப்போ
5 into 100 500 அதே தான் 10 power of minus 2 10 power of minus 2 10 இருக்கா. ஸோ அப்போ 4 இருந்து 1 போச்சுன்னா 3, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் 10 power of 1. ஸோ அப்போ -4 இருந்து +1 போச்சுன்னா -3. ஸோ அப்போ இங்கே 500 இருக்கு. ஸோ அதே தான். அப்போ இது எப்படி எழுதலாம் 0.5 நியூட்டன். அதே யூனிட் தான். ஸோ பொறுமையாக பாருங்க, டவுட் இருக்காது. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், அதே யூனிட் தான் வரும். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ வீடியோ புரிஞ்சது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.